நம்ம குழந்தைகளுக்காக கோடி கோடியா சம்பாதிச்சு வைக்கும் போது கூட கிடைக்காத சந்தோஷம் பெற்றோர்கள் அவங்க கூட இருக்கும்போது கிடைக்குது. ஆனா என்ன பண்றது, நம்ம எப்ப பார்த்தாலும் வேலை வேலைன்னு ரொம்ப பிஸியா இருந்துடுறோம். அதனால இன்னைக்கு சண்டே உங்க வேலையெல்லாம் எடுத்து ஓரமா வச்சுட்டு குடும்பத்தோட குழந்தைகளோட இது கலாட்டா கிட்ஸ். இந்த வாரம் நம்ம கலாட்டா கிட்ஸ்ல 3 ஃபேமிலி பார்ட்டிசிபேட் பண்ண போறாங்க. மொத்தம் 4 ரவுண்டு. இதுல ஃபர்ஸ்ட் ரவுண்ட் சொல்வதெல்லாம் உண்மை. இது என்ன மாதிரி ரவுண்ட் அப்படின்னா, இப்ப நம்ம குழந்தைங்க பொய் சொல்றாங்களா உண்மையை சொல்றாங்களா அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறது நம்மளால முடியறதே இல்லை, ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதனால 1 கோடி ரூபாய் மெஷின் ஒன்று நாங்க வச்சிருக்கோம். அதுல உட்கார வச்சோம்னா குழந்தைங்க பொய் சொல்றாங்களா இல்லையாங்கிறத கரெக்டா கண்டுபிடிச்சிடும். ஃபர்ஸ்ட் சொல்வதெல்லாம் உண்மையில வரப்போற அந்த கிட் பத்தின ஒரு ஏவி ப்ளீஸ். मैं हूँ डॉन, मैं हूँ डॉन, मैं हूँ मैं हूँ मैं हूँ डॉन. பேர் என்னம்மா? சார் என்ன படிக்கிற? செகண்ட் ஸ்டாண்டர்ட். எந்த ஸ்கூலு? வாடித்தால. என்ன உனக்கு பிடிக்கும் சாய் சரண்? ஸ்கூல்லே ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன? பிடி. பிடியா? பிடி பீரியட்ல சாப்பிடுவியா நீ? இல்ல. பிடி பீரியட்ல விளையாடுவேன். விளையாடுவியா? मैं हूँ मैं हूँ मैं हूँ डॉन. சரி சாய் சரண், டிவி ஷோக்கு வந்திருக்க. என்ன ஷோக்கு வந்திருக்க நீ? ஷோ பேர் சொல்லு. கலாட்டா கிட்ஸ். கரெக்டா ஆரம்பிச்சிடலாமா சாய் சரண்? எஸ். ஓகே, லெட் அஸ் ஸ்டார்ட். நம்ம கலாட்டா கிட்ஸ்ல இப்போ நம்ம பார்க்க போற ரவுண்ட் சொல்வதெல்லாம் உண்மை. ஸோ இந்த ரவுண்ட்ல என்ன பண்ணுவோம் அப்படின்னா, பொய் சொல்ற குழந்தைகள் எல்லாத்தையும் கண்டுபிடிப்போம் இந்த மெஷின் வச்சு. சாய் சரண் பொய் சொல்லுவானா மாட்டானா? அவனே சொல்லுவான். பொய் சொல்லவே மாட்டியா? சொல்லுவேனே. சினிமாக்கு கூட்டிட்டு போக சொல்லி வீட்டில் அடம் பிடிப்பியா? என்ன மேலே பார்க்குற? ஆமாண்ணா. ஆமா, ஓகேண்ணே. சரி, ஸ்கூல்ல லஞ்ச் டைம்ல அப்படியே லஞ்ச்லாம் ஃபுல்லா சாப்பிட்டு அப்படியே ஜாலியாக ஒரு குட்டி தூக்கம் போடுற பழக்கம் இருக்கா கிளாஸ்ல? விளையாடாம சொல்லுவாங்க, தூங்கிடுவேன். எந்த ஸ்கூல்லடா லை டவுனுங்கிறாங்க உடனே தூங்கிடுறேன்? யார் சொல்லுவா அப்படின்னு? பக்கத்துல இருக்க பையனா? எங்க மேம். மேமே சொல்லிடுவாங்களா? உங்க வீட்டுல கொரட்டை விடுற பழக்கம் இருக்கா உனக்கு? விடுவேன். எஸ்ஸா? பா, திறந்த புத்தகமா இருக்கு, பொய்யே சொல்ல மாட்டான் போல் இருக்கு. சரி, கிளாஸ்ல எவ்வளவு நேரம் தூங்குவேன்? 1 மணி நேரம். 1 மணி நேரம். சரி, இப்ப மேம் வந்து லை டவுன் சொல்றாங்க, தூங்கிடுற. மேம் என்னைக்காவது லை டவுன் சொல்றதுக்கு முன்னால மேமுக்கு தெரியாம நீ தூங்கிருக்கியா? மேமுக்கு தெரியாமல தூங்கல. பொய் சொல்ற, மேமுக்கு தெரியாம தூங்கிருக்கியா? எஸ்னா. எஸ்னா ரஸ்னா? எந்த மிஸ் பிடிக்காது உனக்கு ஸ்கூல்ல? எஃப்சி மேம். எஃப்சி மேமா? எஃப்சினாவே ஜாலியா இருக்கிற பீரியட் தான், ஏன்டா பிடிக்க மாட்டேங்குது? எஃப்சி மேம்னா பிடி பீரியட் தான் ஜாலி. பிடி பீரியட்ல என்ன பண்ணுவ நீ? விளையாடுவேன். விளையாடுவியா? பொய் சொல்ற, பிடி பீரியட்ல நீ விளையாடுறது மட்டும் இல்ல, வேற ஏதோ பண்ற. அங்க கலாட்டா கிட்ஸ்ன்னு போட்டிருக்கு. கலாட்டா பண்றதுன்னா பொய் சொல்றது வேற. ஓ வா, இவரு அதனால நீங்க பொய் சொல்லிட்டு இருக்கீங்க அப்படியா? நல்லா படிப்பியா? படிக்க பிடிக்குமா? ரொம்ப பிடிக்கும். மறுபடியும் 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 பொய் சொல்ற நீ. படிக்க பிடிக்குமா? பிடிக்காது. அப்புறம் ஏன்டா பொய் சொன்ன? சரி, ஓகே. சரி, உனக்கு கேர்ள்ஸ் பிடிக்குமா பாய்ஸ் பிடிக்குமா? கேர்ள்ஸ் பிடிக்கவே பிடிக்கும். என்ன பாரு, பாய்ஸா கேர்ள்ஸா? பொய் சொல்லாத. உன் கிளாஸ்ல கேர்ள்ஸ் இருக்காங்களா? இருக்காங்க. அப்போ உனக்கு கண்டிப்பா ஏதோ ஒரு கேர்ள் பிடிக்கும், ஏதோ ஒரு பொண்ணு பார்க்க பிடிக்கும். ஃப்ரெண்டா? ஒரே ஒண்ணுதான். சரி, என்னைக்காவது பக்கத்துல இருக்க பசங்களோட ஸ்நாக்ஸ் எடுக்கிறது, இல்லைன்னா பக்கத்துல இருக்க பசங்களோட புக்கை கிழிச்சிடுறது, ரப்பர் எடுத்துட்டு வீட்டுக்கு வந்துடுறது, இதெல்லாம் பண்ணுவியா? ரப்பர் ஒண்டிதான் எடுத்துட்டு வருவேன். அதை மட்டும் எடுத்துட்டு வந்துடுவியா? யார் ரப்பரு? யார் ரப்பரு? என் ஃப்ரெண்டோட ரப்பரு. மறந்து வச்சுட்டு போயிடுவானா? நீ மறந்து எடுத்துட்டு வந்துடுவியா? மறந்து எடுத்துட்டு வந்துடுவேன். மறந்து எடுத்துட்டு வந்துடுவியா? சரி, ஓகே, இப்படி கை வச்சுக்கோ. சாய் சரண்,
இனிமே ஃப்ரெண்ட் ரப்பர் எடுத்துட்டு வர மாட்டேன். என் ஃப்ரெண்டு ரப்பர் எடுத்துட்டு வர மாட்டேன். அப்புறமா எந்த தப்பும் பண்ண மாட்டேன். அம்மா எந்த தப்பும் பண்ண மாட்டேன். பொய் சொல்ல மாட்டேன். போய் சொல்ல மாட்டேன். சமத்தா இருப்பேன். சமத்தா இருப்பேன். கோவப்பட மாட்டேன் யார் மேலேயும். கோவப்பட மாட்டேன். கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் வச்சுக்க மாட்டேன். கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் வச்சுக்க மாட்டேன். நிஜமா வச்சுக்க மாட்டேன்ல? எத்தனை நாளைக்கு? ஒரு 2 நாளைக்கு. 2 நாளைக்கு சாய் சரண் கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் வச்சுக்க மாட்டான். தேங்க்யூ ஸோ மச் சாய் சரண். தேங்க்யூ. பாய். பாய். அடுத்ததா சொல்றதெல்லாம் உண்மையில வர போற குழந்தைய பத்தின ஒரு ஏவி ப்ளீஸ். Girl, you're my chamakachalo. Where you go, girl, I'm gonna follow. What you want, girl, just let me know. பேர் சொல்லுங்க. ஷசானா. சஜானா. என்ன பண்றீங்க? நான் வந்து உட்காந்துக்கிட்டேன். இப்படியே உட்காந்துட்டே இருப்பியா எபிசோட் முடிகிற வரைக்கும்? அதுக்கப்புறம் என்ன பண்ணுவேன்? அதுக்கப்புறம் வீட்டுக்கு போவோம். கொஞ்சம் ஸ்கூல் போறது படிக்கிறது அது மாதிரியான விஷயங்கள்லாம் பண்றது இல்லையா? இப்போ வந்து அது லீவு. ஆமா கரெக்ட். இப்போ லீவ்ல நீங்க ஃப்ரீயா இருக்கீங்க. என்ன படிக்கிறீங்க? நான் யூகேஜி. While I'm working, wanna be my chamakachalo. Wanna be my chamakachalo. Wanna be my chamakachalo. சரி ஓகே. எந்த ஸ்கூல் படிக்கிற? என்ன எல்லாம் சொல்ல. நானா செட்டிநாடு. சரி கலாட்டா கிட்ஸ் வந்து என்ன பண்ணுவ? நீ என்ன பண்ண போற? நீங்க சொல்றது தான் பண்ணுவேன். நான் என்ன சொன்னாலும் பண்ணுவியா? ஆமா. அப்போ ஒரு பாட்டு பாடு. பாட்டே எனக்கு தெரியாது. அப்ப வேற என்ன தெரியும்? டான்ஸ் ஆடுவியா? Yellow. Give it to me in Nuri yellow. Muttara chamakachalo. Shorty, I'm gonna get ya. You know I'm gonna get ya. Maybe I'll even let you be my chamakachalo. நீ என்னை ஏற்றுக்கொண்டால் கண்ணில் டான்ஸ் ஆடுவியா ஷோல? ஷோரா? சரி அப்போ ஷோ ஸ்டார்ட் பண்ணிடலாமா? சரி ஓகே. அப்போ நீயே சொல்லிடு. ஆனந்த் கலாட்டா கிட்ஸ் ஸ்டார்ட் பண்ணுங்க. சசானா. என்ன? அப்பா என்ன மிரட்டுற? பாவம் தானே. ஸ்கூல்ல என்ன நீ மிஸ் இந்தியா ஜூனியராமா? ஆமா. அப்படியா? மிஸ் இந்தியாவா நீ? ஆமா. என்ன பண்ணாங்க அங்க? கேட் வாக். கேட் வாக்கா? யார் சொல்லி கொடுத்தா உனக்கு இதெல்லாம்? என் அம்மா. கேட் வாக் பண்ணி என்ன பண்ண அப்போ? அதுக்கப்புறம் ஸ்டைல காமிச்சேன். ஸ்டைல் காமிச்சியா? அது என்னடா அது? அதுக்கப்புறம் ஃப்ளையிங் கிஸ் கொடுத்தேன். என்ன பண்ணாங்க கடைசியா? அப்பதான் எனக்கு வந்து ஃப்ளையிங் கிஸ்ஸை எப்படி பண்ணோன்னே தெரிஞ்சு. யார் சொல்லி கொடுத்தா உனக்கு இந்த நல்ல விஷயத்தெல்லாம்? என் அம்மா. ஓகே. அதுக்கப்புறம் யாருக்காவது ஃப்ளையிங் கிஸ் கொடுத்தியா? இல்லையே. இல்லையா? சரி ஓகே. நீயே நைட்டு தூங்காம டிவி பாக்குறான்னு அடம். இல்லையே. போய் சொன்னா அந்த லைட் எரியும் சசானா. என்னைக்காவது சசானா தெரியாம நல்ல ப்ரோக்ராம் நல்ல கார்ட்டூன் வரும்போது நான் பார்த்துட்டு தூங்குறேன் அப்படின்லாம் சொல்லியிருக்கியா? ஆமா. சரி சசானாக்கு ஸ்கூல் போக பிடிக்குமா? பிடிக்கும். பிடிக்குமா? பிடிக்கும். யாரையோ உனக்கு ஸ்கூல்ல பிடிக்காம இருக்கா? இங்க யாருமே பிடிக்காது. யாருமே பிடிக்காதா? ஏன் யாரையுமே பிடிக்கல? ஒரு பையன் இருக்கான், அவன் ரொம்ப அடிப்பான். அவன் பேர் என்ன? சஞ்சீவ். சஞ்சீவ் நடிக்கிறானா? சஞ்சீவ் அங்க பாரு, கேமரா பார்த்து சொல்லு. சஞ்சீவ்கிட்ட சொல்லு. சஞ்சீவோட பேரண்ட்ஸ் பாட்டுக்காங்க சொல்லு. அவன் அப்பா அம்மாட்ட சொல்லு. ஐயோ அவங்க பாத்துக்கிட்டே தான் இருக்காங்க. அதான் சொல்லு. இப்ப நீ சொன்னா தானே தெரியும் அவங்களுக்கு. இங்க பாருங்க சஞ்சீவ் சொல்லிட்டேன். உங்ககிட்ட சொன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஓஹோ. நீங்க மறுபடியும் ஒரு தடவை சொல்ல மாட்டீங்க. ஆமா. மிஸ் இந்தியா ஜூனியர்ஸ்னா அப்படிதான் பேசுவீங்க. ஆமா. இந்த தன்னடக்கம் தான் உங்களை இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்கு. உங்க ஸ்கூல்ல உன்னை விட வேற யாராவது அழகா இருக்காங்களா சசானா? உங்க கிளாஸ்ல இருக்காங்களே. யாரு? அவ பேர் சேஷா. சேஷாவா? அவ என்னோட சின்னவ. அப்படியா? ஆனா அவ அழகா இருக்காளா? ஏன் எப்படி சொல்ற அவ அழகா இருக்கான்னு? எப்பவும் சிரிக்க மாட்டா. ஆனா ரொம்ப நல்லா இருப்பா. ஓ, சிரிக்க மாட்டா ஆனா ரொம்ப நல்லா இருப்பாளா? நீ எப்பவும் சிரிப்பியா? ஆமா. ஆனா நீ அழகா தானே இருக்க. நீ சிரிச்சும் அழகா இருக்கா, சிரிக்காம அழகா இருக்கா? சரிம்மா, நீங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்தீங்கன்னா என்ன பேசுவீங்க? எதை பத்தி பேசுவீங்க? நான் வந்து
ஸ்கூலுக்கு போயிட்டு அப்புறம் தான் கீழேயே வருவேன். கீழே வரும்போது எல்லா என் ஃப்ரெண்ட்ஸும் என் பற்றி பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஷெசானா ரொம்ப ஸ்டைலு பண்ணுறா, அதனால ஸ்டைலே இல்லை ஷெசானாக்குன்னு பேசிக்கிட்டே இருப்பாங்க. உனக்கு ஸ்டைல் இருக்கா இல்லையா நீ சொல்லு. ஆனால் இங்கே மட்டும் ஸ்டைல் இருக்கு, ஃப்ளாட்டில் ஸ்டைல் இல்லை. ஏன் இங்க கொஞ்சம் ஹெவி மேக்கப்பா இருக்காங்க, மேக்கப் இல்லையா? ஆமாம், அதனால ஸ்டைல் இல்லை. ஓகே சசானா கையை பிடிச்சுக்கோ. சசானா இனிமே போய் சொல்ல மாட்டா. ஷெசானா இனிமே போய் சொல்ல மாட்டா. ரொம்ப அழகா இருப்பா. ரொம்ப அழகா இருக்கா. இதே மாதிரி தான் இருப்பா எப்பவுமே. இதே மாதிரி தான் இருப்பா எப்பவுமே. குறும்பு பண்ண மாட்டா. குறும்பு பண்ண மாட்டா. தேங்க்யூ சசானா, தேங்க்யூ ஸோ மச். சசானாக்கு எல்லாம் ஒரு தடவை கிளாப் பண்ணுங்க. சசானாவை தொடர்ந்து அடுத்ததான் நம்ம சொல்வதெல்லாம் உண்மையில வரப்போற குழந்தைய பத்தினா ஒரு ஏவி ப்ளீஸ். ஒருமுகமோ இருமுகமோ முழுமுகமும் கலவரமோ. பேர் என்னம்மா? சாரதி. சென்னை டீம் ரொம்ப பிடிக்குமா? அதனால தான் எல்லோ கலரா? சாரதி என்ன படிக்கிற? தேர்ட். என்ன ஸ்கூலு? போஸ் பப்ளிக் ஸ்கூல். யாராவது சொல்லுவாங்களா சாரதி ரொம்ப கலாட்டம் பண்ற நீ அப்படின்னு? யார் சொல்லுவா? நிறைய எல்லாருமே. என்ன அப்படி என்ன கலாட்டம் பண்ணுவேன் எல்லாரும் சொல்ற அளவுக்கு? நான் டேபிள் மேல ஏறி குதிப்பேன், அதாவது நிறைய செய்வேன். முழுமுகமும் கலவரமோ பயமறியாது இவன் தேசமோ. இவன் விழிகள் குறிதானோ கண்ணசெவில் கவர்வானோ. வலி அறியாது இவன் தேகமோ. மரத்துல எல்லாம் ஏறுவியா? அதெல்லாம் பண்ண மாட்டியா? சரி ஆரம்பிச்சிடலாமா? ஷோ ஆரம்பிச்சிடலாமா? கலாட்டா கிட்ஸ்க்கு நீ என்னென்னலாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்துருக்கான்னு பார்த்துடலாமா? ஸ்டார்ட் பண்ணிடலாமா ஷோவை? கலாட்டா கிட்ஸ் ஸ்டார்ட் ஆகுது நம்ம சாரதியோட சேர்த்து. சாரதி ஏன்னா கராத்தேல ஆரஞ்சு பெல்ட்லாம் வாங்கியிருக்கியா? அப்படியா? ஆரஞ்சு பெல்ட்டா? ஸ்கூல் போக பிடிக்குமா பிடிக்காதா? பிடிக்கவே பிடிக்காது. பிடிக்கவே பிடிக்காதா? ஏன் பிடிக்கவே பிடிக்கல? ஏன்னா அங்க போடவே எழுத சொல்லுவாங்க. இதுதான் பிரச்சனை. எல்லா குழந்தைகளுக்கும் இருக்கிற ஒரே பிரச்சனை என்னன்னா ஸ்கூல் போனாலே எழுத சொல்றாங்க, படிக்க சொல்றாங்க. இதெல்லாம் இல்லைன்னா உனக்கு ஸ்கூல் பிடிக்கும். இனிமே தான் கண்டுபிடிக்கணும் நம்ம அந்த மாதிரி ஸ்கூல். கிளாஸ்ல தூங்குவியா? மாட்டேன். ஒரே நாள் தான் தூங்கிடுவேன். எப்போ? அது என்னைக்காச்சும் ஒரு நாள். உனக்கு ஏதாவது பீரியட் பிடிக்காத பீரியட் இருக்கா ஸ்கூல்ல? தமிழ். தமிழா? தமிழ் பிடிக்காதா? தமிழ் மிஸ்ஸ பிடிக்காதா? தமிழ் மட்டும் தான் பிடிக்காது. மிஸ்ஸ பிடிக்கும்ல? மிஸ்ஸ பிடிக்கும். பிடிக்காது. ஏன்டா போய் சொல்ற? சரி என்னைக்காவது வீட்டுல டெஸ்ட்ல ஸ்கூல் டெஸ்ட்ல ஃபெயில் ஆயிட்டு வீட்டுக்கு வந்து சொல்லாம இருந்திருக்கியா? மறைச்சிருக்கியா? பண்ணிருக்கியா? கேட்க மாட்டாங்களாடா வீட்டுல? கேட்க போகும்போது சொல்லுவேன், நான் வந்து வேன்ல இருந்து வரும்போது இப்படி பேப்பர் இப்படி எடுத்துட்டே வந்திருந்தேன், இந்த பேப்பர் எடுத்து நான் வெளியில விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிடுவேன். உங்க அப்பா அம்மா யாரா? அவ்வளவு இன்னசென்ட் யாரா? இவ்வளவு போய் சொல்லிருக்கியா வீட்டுல நீ? எங்க உங்க அம்மா எங்க இருக்காங்க? அங்க. அங்கயா? ரெண்டு யாரோ தூக்கி போட்டான்னு வந்து சொன்னாங்க. பாத்தீங்களா என்ன நடந்திருக்குன்னு? ரெண்டு யாரோ தூக்கி அவன் தாங்க பிளான் பண்ணிருக்காங்க. சரி ஓகே, இப்படி கை வச்சுக்கோ. பேப்பர்லாம் வந்து தீல கருக்க மாட்டேன். கருக்க மாட்டேன். அதே வேன்ல வரும்போதே விட்டுருவேன். அதுவும் தப்புதான்டா. அதுவும் தப்புதான். அதையும் பண்ண மாட்டேன். அதையும் பண்ண மாட்டேன். கிளாஸ்ல யாருக்கிட்டயும் குறும் பண்ண மாட்டேன். கிளாஸ்ல யாருக்குமே குறுக்கு பண்ண மாட்டேன். ஒழுக்கமா படிப்பேன். ஒழுங்கா படிப்பேன். Thank you so much. Thank you. Welcome back to Galata Kids. இப்போ நம்ம பார்க்க போற ரவுண்ட் Why This Kolaveri. இந்த Why This Kolaveri ரவுண்ட்ல ஃபர்ஸ்ட் நம்ம கூட பார்ட்டிசிபேட் பண்ண போறது சாய் சரண் and family. Let's welcome them. चश्मा लगा के कोकोनट में लस्सी मिला के आ जाओ सारे मूड बना के पूछो तो थोड़ा राउंड घुमा के आ जाओ सारे मूड बना के all the Rajni fans say don't miss the chance. சாய் சரண் எல்லாம் எடுத்து பாக்கெட்ல வச்சியா? என்னடா எடுத்து வச்ச பாக்கெட்ல? இப்படி 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 இப்படின்னு இருந்த? யார் உனக்கு இந்த ஸ்டெப் சொல்லி கொடுத்தது? அக்காவா? உங்க அக்காவா? எங்கடா இருக்காங்க? உனக்கு அக்காவா இருக்காங்களா? உங்க அக்கா எங்க இருக்காங்க?
வீட்டுல வீட்ல நல்ல வேலை இங்க வரல, வந்திருந்தாங்கன்னு வச்சுக்குவேன். டான்ஸ் என்னடா சொல்லி கொடுத்துருக்காங்க உனக்கு? உங்க பேர் சொல்லுங்க சார். சிவகுமார். சிவகுமார், என்ன பண்றீங்க? நான் அக்கௌண்ட்ஸில் இருக்கேன், ஃபினான்ஸ் மேனேஜர். என்ன இவ்வளவு யோசிச்சு சொல்லுங்க, மறந்துட்டீங்களா? ரொம்ப நாள் ஆச்சு வேலைக்கு போய். இல்லை. உங்க பேர் சொல்லுங்கம்மா. ரேவதி. ரேவதி, என்ன பண்றீங்க? சங்கர் நேத்ரால ஒர்க் பண்றேன். சிவகுமார் சார், இந்த வைத்திஸ் கொலவரி ரவுண்ட்ல உங்களுக்கு மொத்தம் 5 திங்ஸ் கொடுத்துருவோம். 2 minutes டைமும் கொடுத்துருவேன். சரியா? நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, யாரோ ஒருத்தங்க அந்த ரூம்குள்ள போயிடணும், யாரோ ஒருத்தங்க இங்க இருக்கணும். இங்க இருந்து நீங்க க்ளூ கொடுக்கணும். அவங்க நீங்க என்ன பொருள் சொல்றீங்கிறத அவங்க கரெக்டா கண்டுபிடிக்கணும். சரியா? இதுல என்னன்னா, நீங்க டைரக்டா க்ளூ கொடுக்க கூடாது, ஆன்சர் சொல்லக்கூடாது. சரியா? ஆமா இல்லன்னு சொல்லணும், அவ்வளவுதான். போயிடலாமா? ரெடியா? யார் உள்ள போறா, யார் இங்க இருக்க போறா? நீங்க 2 பேருமா? நீங்க தான். சரியா? வாங்க. இப்போ உங்களுக்கான 5 திங்ஸ் வரப்போகுது. நீங்க தான் க்ளூ கொடுக்க போறீங்க. ரெடியா இருக்கீங்களா? கொண்டு வாங்க மிஸ்டர் மிக்கி. சிவகுமார் சார், உங்களுக்கு 2 minutes டைம். நீங்க பையனுக்கு ஹெல்ப் தான் பண்ணணும், நீங்க போய் எதுவும் எடுக்கக்கூடாது. சரியா? ஸ்டார்ட் பண்ணலாமா? எஸ் பண்ணலாம். Your time starts now. குழந்தைங்க விளையாடுறது. குழந்தைங்க விளையாடுறதுன்னா எல்லாமே சின்ன குழந்தை. சின்ன குழந்தை. சின்ன குழந்தை தலைய ஆட்டும். டால் எடு, சாக்ஷரன் டால். டால்னா அதே பிரச்சனை தான். நிறைய டால் இருக்கு. அது இல்ல அது இல்ல. அதை எடுத்து போட்டுருங்க வெளில. தூக்கி போட்டுற. தலைய ஆட்டும். தலைய ஆட்டுமா? அங்க இருக்கு பாரு. ரவுண்டா இருக்கும். ரவுண்டா இருக்கும். ரவுண்டா தலைய ஆட்டுமா? தலையாட்டி பொம்மை இங்க இருக்கு பாரு. தலையாட்டி பொம்மை மாதிரி இருக்கும். அது இல்லனா அடுத்த க்ளூ போயிடுங்க. ஒண்ணும் பிரச்சனையே இல்ல, டைம் இல்ல உங்களுக்கு. ரெயின் மான். ரெயின் மானா? புள்ளிமான், கவரிமான் தெரியும். ரெயின் மான். ரெயின் மான் அவரே. அம்பர்லா. ரெயின் மான். அது இல்ல ரெயின் மான். ரெயின் மானா? ஆமா. ரெயின் மா, ரெயின் டீரா? டீர். எஸ் ரெயின் டீர். ஃபேண்டாஸ்டிக். அவன் பாருங்க எதை எடுத்துட்டு போறாங்க. ரெயின் டீர். ரெயின் டீர். சீக்கிரம் ஃபாஸ்ட் ரெயின் டீர். ஒரு நிமிஷம் ஆச்சு, இன்னும் 1 minute அது இருக்கு. இருக்கு பாரு. சாய்சரன் எடுமா. ரெயின் டீர் எங்க இருக்கு பாரு. மான் கலர். சீக்கிரம் ஃபாஸ்ட். சரி ஓகே விடுங்க. ரெயின் டீர். கரெக்ட். அதான் பிங்க். ரெயின் டீர். அது இல்ல நாட் தட். சமத்து போய் சாய்சரன் ரெயின் டீர். சீக்கிரம் ஃபாஸ்ட். அடுத்ததுக்கு போங்க. அடுத்தது பப்பாயா ஃப்ரூட்ஸ். ஃப்ரூட். பாப்பா என்ன நடக்குதுன்னு பாப்பா. டைரக்ட் க்ளூ இது. இன்னும் 5 seconds தான் இருக்கு. நம்ம வீட்ல படுக்கிறது. நம்ம வீட்ல படுக்கிறதா? நம்ம வீட்ல படுத்து போ. படுக்கிறது. நைட்ல படுக்கிறது. நைட்ல படுக்கிறது. நைட்டு படுக்கிறது தின்ன. வா. ஹலோ மிஸ்டர் சிவகுமார், அந்த ட்ரே எடுத்துட்டு வாங்க. எப்படி கொடுத்தோமோ அப்படியே தான் கொண்டு போயிருக்கீங்க. அதை எடுத்துட்டு வெளியே வாங்க. ரேவதி, இப்போவாது சொல்லுங்க. நீங்க கொடுத்த க்ளூல இங்க பாருங்க எப்படி வந்திருக்கான் பாருங்க. தேயிலை பறிக்க போற மாதிரி வந்திருக்கான். உன்னை என்னடா சொல்லி அனுப்பிச்சு வச்சேன்? எல்லாம் எடுத்துட்டு வரணும்னா என்னாச்சு? க்ளூ சொல்லுங்க, ஒவ்வொரு க்ளூவா சொல்லுங்க. இதுக்கு என்ன க்ளூ கொடுத்தீங்க? தலையாட்டுற பொம்மை. சின்ன குழந்தைங்க வச்சு விளையாடுறது. உங்களுக்கு தெரியவே இல்ல. அவர் பாவம் குழந்தை வயசுல என்ன பண்ணுவாங்கங்கறதே தெரியல. குழந்தையா ரெயின் டீர். நான் அந்த டீர் பார்த்தது உள்ள. அங்க இதே மாதிரி பொம்மையே இல்லை. இல்லையா? நீங்க பார்க்கல. இது ஒரு மாதிரி பொம்மை உள்ள இருக்கு. இதே மாதிரி ஒரு பொம்மை இருக்கு. என்ன பண்ணீங்க சார் நீங்க? பொம்மை இருக்கு, என்ன பண்ணீங்க? பொம்மை தூக்கி இதுல போட்டுட்டேன். அது பழம் பாத்தி அப்புறம் தூக்கி வெளியவே போட்டேன். இது சொன்ன பப்பாயா. அது பப்பாயா டைரக்டாவே சொல்லிட்டாங்க. சரி அடுத்தது. இது நைட்ல படுக்கிறது. நம்ம ஒண்ணு பில்லோ அதுல தான் சொல்லிருக்கலாம். சரி ஓகே. நீங்க ஆக்சுவலி என்ன பண்ணிருக்கணும்னா டைரக்டா இங்க இருந்து போயிருக்கணும். அன்சிகால இருந்து யார் அது? ரஞ்சிகா. ரைட்டு. சில குழந்தைகள் சில நேரத்துல சில சமயங்கள்ல பேசுவாங்க. எனிவே தேங்க்யூ சோ மச். கண்ணா பின்னான்னு பாயிண்ட் எடுக்காம ஒண்ணுமே இல்லாம வந்திருக்கீங்க. இன்னும் 2-3 ரவுண்ட் இருக்கு, அதனால பயப்படாதீங்க. அதனால நம்ம மத்ததெல்லாம் அங்க பாத்துக்கலாம். சரியா சாய்ச்சரன்? நீ போய் இப்போ அப்பா அம்மா கூட்டு போய் சீட்ல உட்காரு. தேங்க்யூ சோ மச். சாய்ச்சரனை தொடர்ந்து அடுத்ததான் நம்ம பார்க்க போற ஃபேமிலி சசாரான் ஃபேமிலி. லெட்ஸ் வெல்கம் them. पान में पुदीना देगा, नाक का नागिना देगा, चिकनी चमेली देखी चिकना कमीना देखा, चांद ने चिदर होके चीट किया तो सारे तारे बोले गिली गिली अक्खा. ஃபேண்டாஸ்டிக். சசானா வாங்க. அப்படியே பயங்கர டயர்டா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். டான்ஸ் கிளாஸ்லாம் போறீங்களா? டான்ஸ் கிளாஸ்லாம் போறீங்களா? ஆமா. அந்த ஹிப் ஷேக் ஒரே ஒரு தடவை பண்ணுங்களேன் ப்ளீஸ் எங்களுக்காக. அது என்ன பண்ணுவீங்க?
அப்படி அதே அப்பா ஐயோ மோ கண்ணெல்லாம் வலிக்குதே. சசானா டான்ஸ் கிளாஸ் போறாளா? எப்பாவது Just போவா started. அப்படியா? உங்க பேர் சொல்லுங்க சார். ஷரீஃப். ஷெரீஃப் என்ன பண்றீங்க? நான் அசோக்ல இருக்கேன். ஒர்க் பண்ணிருக்கீங்க. ஃபேண்டாஸ்டிக். நீங்க? நான் இந்தியன் டெரெயினுக்கு ஜெனரல் மேனேஜரா இருக்கேன். அப்படியா? ரெண்டு பேருமே ஒர்க் பண்றீங்கல்ல? பாப்பாக்கு எப்படி டைம் ஸ்பெண்ட் பண்றீங்க? டைம் இருக்கா அதுக்கெல்லாம்? வீக்கெண்ட் ஃபுல்லா அவ கூட தான் இருக்கிறோம். வீக் டேஸ்ல என்ன பண்ணுவீங்க? வீக் டேஸ்ல we come back around 6-7 o'clock. அது வரைக்கும் He comes early, he leaves early, he comes early. I leave late, I come late. சூப்பர். சரி, இப்போ என்னன்னா இந்த ரவுண்ட்ல உங்களுக்கு வந்து 2 மினிட்ஸ் டைம் தருவேன். 5 திங்ஸ் உங்ககிட்ட கொடுப்போம், சரியா? அதை நீங்க க்ளூ கொடுத்து கண்டுபிடிக்க வைக்கணும். யார் உள்ள போறா, யார் இங்க இருக்க போறீங்க? நான் இங்க இருக்கேன். நீங்க எங்க இருக்கீங்க? நீங்க க்ளூ கொடுக்க போறீங்க. சார் நீங்களும் சசானாவும், சரியா? சசானா போங்க. அது அப்படியே போங்க, அப்படியே போங்க. நீங்க ரெடியா? Ready. நீங்க கண்டுபிடிக்க வேண்டிய அந்த 5 திங்ஸ் என்னங்கறத மிஸ்டர் மிக்கி கொண்டு வாங்க. இப்போ உங்களுக்கு 2 மினிட்ஸ் டைம், சரியா? அதுக்குள்ள உங்க க்ளூ டைரக்டா இருக்க கூடாது. நீங்க ஆன்சர் சொல்ல கூடாது. வித்தியாசமா நான் சூக்க ஏதாவது சொல்லி புரிய வைங்க. ஷெரீஃப், உங்களுக்கு 2 மினிட்ஸ் டைம். நீங்க போய் எடுக்க கூடாது, பாப்பா தான் எடுக்கணும். ஓகே. Your time starts now. நிறைய தண்ணி பிடிக்கிறது. நிறைய தண்ணி பிடிக்கிறது. என்னது நிறைய தண்ணி குடிக்கிறது? தண்ணி நிறைய ஸ்டோர் பண்ணி வைக்கிற இடம். டேங்க். ஒட்டமாடியில இருக்குமே. நிறைய தண்ணி. எஸ் எஸ் கரெக்ட் கரெக்ட். ஏய் பிரியாணி எடுப்போம்ல. பிரியாணி பிரியாணி எடுப்போம்ல. பிரியாணி எடுத்து பிளேட்ல போடுறோம்ல. எதுல போடுறீங்க பிரியாணி? பிரியாணி எடுத்து போடுறது இல்ல, கையில பிடிக்கிறது. கையில பிடிக்கிறது. கையில பிடிச்சு பிரியாணி பிளேட்ல போடுறது. லெக் பீஸ். அதானே கையில பிடிக்கிறது. பிரியாணி எடுத்து பாத்திரத்துல எடுத்து எஸ் குட் கேர்ள். குட் கேர்ள். வெளிய போகும்போது இது போடாம போக மாட்டோம். மேக்கப்பா? வெளியில போடும்போது எஸ் வெரி குட். ஏய் ஓகே, ஷசானாக்கு ரொம்ப பிடிச்சது டெய்லி ஈவினிங் ஃபிளாட்ல போறால, அதுல ஈவினிங் டெய்லி ஃபிளாட்ல போறால. எது? டெய்லி ஃபிளாட்ல போறால. லிஃப்ட் இல்ல, டெய்லி சாயந்தரம் ஜெயந்தி கூட போறால 1 hour என்ஜாய் பண்றால சாயந்தரத்துல. சைக்கிள் சீக்கிரம். இன்னும் 1 மினிட் இருக்கு உங்களுக்கு. டெய்லி ஈவினிங் போறால. ஈவினிங் எங்க போற? வெரி குட். நெக்ஸ்ட் ஓகே, எனக்கு பிடிச்ச ஹீரோ. எனக்கு பிடிச்ச ஹீரோ லேட்டஸ்டா முஸ்லிம் மாதிரி நடிச்சாரு. லேட்டஸ்டா முஸ்லிம் மாதிரி நடிச்சாரு. There was a political problem in the movie. இதுக்கு மேல க்ளூ கொடுக்கவே முடியாது. ஆமா, there was a political problem with the movie. உங்களுக்கு 10 செகண்ட்ஸ் இருக்கு. ஜல்தி உமர் ஜல்தி. ஜல்தி. வேற ஏதாவது க்ளூ கொடுங்க. வேற படம் பேர் சொல்லுங்க. வேற ஏதாவது படம் பேர் சொல்லுங்க. ஓகே, சகலகலா வல்லவன். முன்னா he is a சகலகலா வல்லவன். டைம் அப். சரி வரலாம். சொல்லுங்க, ஒவ்வொரு க்ளூவா சொல்லுங்க. தண்ணி நிறைய எடுத்துட்டு போறது. ஃபென்டாஸ்டிக். 10. ஷசு ஈவினிங்ல ஃபிளாட்ல விளையாடுறது. ஃபென்டாஸ்டிக். 20. இது போடாம வெளியே போக மாட்டோம். ஓகே. நான் மேக்கப் போன்னு நினைச்சேங்க நானு. அது இங்க நீங்க வைக்கலங்க, வச்சிருந்தா வச்சேன். அடுத்ததா பிரியாணி எடுத்து பாத்திரத்துல போடுறது. அள்ளிட்டியா நீ? This was சகலகலா வல்லவன். You are saying view பண்ண முடியல அங்க போட்டோ. இருங்க, ஏன் சார் அவங்க தான் அவ்வளவு தூரம் சொன்னாங்களே சார். அந்த நேரத்துல அந்த போட்டோ தெரியல சீக்கிரத்துல. அப்படியா? என்ன நீ என்னமோ சொல்லிட்டு இருந்தியா பாட்டு? என்ன சொல்லிட்டு இருந்த? அது எங்க இருக்குன்னு கேட்டேன். எங்க இருக்குன்னு கேட்டியா? எல்லாமே நீ தானே கண்டுபிடிச்ச. எங்க இருக்குன்னு தெரியாம எப்படி கண்டுபிடிச்ச? சொல்லலையா? பாருங்க, உங்க மேல தப்பு வச்சு. ஓகே. சரி, ஒண்ணுமே இல்ல. 40 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிருக்கீங்க. கிளாப் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. சசானாவை தொடர்ந்து அடுத்ததா நம்ம கூட சாரதி அண்ட் ஃபேமிலி. லெட்ஸ் வெல்கம் them. உங்க பேர் சொல்லுங்க சார். ரமேஷ். எஸ். ரமேஷ், என்ன பண்றீங்க? நான் லேண்ட்கர் ஹோல்டிங்ஸ்ல சிவில் இன்ஜினியரா இருக்கேன். நீங்க?
லதா ஹவுஸ் ஒய்ஃபா ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கீங்க. பையனை நீங்க தான் வீட்ல பாத்துக்கிறீங்க. ஆமா. ஒரே பையனா? இல்ல 2 பையன். இன்னொரு பையன் என்ன பண்றான்? +2 படிக்கிறான். +2 என்ன பண்றான்? வந்திருக்கானே இங்க? இல்ல வல்ல ஷோ. இப்போ உங்களுக்கு 2 minutes டைம், 5 திங்ஸ் கொடுப்பேன், க்ளூ கொடுத்து கண்டுபிடிக்க வைக்கணும். யார் அந்த ரூம்குள்ள போப் போறா, யார் இங்க இருக்க போறா? நீ இருக்கேன் அவ்வளோ அப்பா இங்க இருக்கட்டும், அப்பா இங்க சரி நான் இங்கே என்னடா எப்படியாவது அப்பாவை கழட்டி விடுற பிளான்லயே கிளம்பிருப்பீங்க போல் இருக்கு வீட்ல இருந்து 2 பேரும். என்ன ஒரு சந்தோஷம். அப்படியே சிச்ச மாதிரியே போயிடுறா. போ 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 போ. ரமேஷ், நீங்க கண்டுபிடிக்க வேண்டிய அந்த 5 திங்ஸ் என்னங்கறத பாத்துடலாமா? பார்க்கலாம். கொண்டு வாங்க மிஸ்டர் மிக்கி. சார், உங்களுக்கு 2 minutes டைம், சரியா? அதுக்குள்ள நீங்க கரெக்டா க்ளூ கொடுத்து கண்டுபிடிக்க வைக்கணும். லதா, ரெடியா இருக்கீங்களா? ரெடிங்க. நீங்க அந்த மார்க்ல இருந்து நகர கூடாது, பையன் தான் போய் எடுக்கணும். ஓகே. ஓகேவா? ஓகே. ஓகே, இந்த பக்கம் ரமேஷ் சார். ஓகே. யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ. சாரதி, நம்ம வீட்டு படிக்கிட்ட நிப்பாட்டி வச்சிருப்பேன். படிக்கட்டு 4 சக்கரம். 4 சக்கரம் நிப்பாட்டி வச்சிருப்பாங்க. கார் எங்க இருக்குன்னு பாரு. கார் எங்க இருக்குன்னு பாரு. வைஃப் கிட்ட சொன்னீங்கன்னா அவங்க சொல்ல போறாங்க. வைஃப் கிட்ட பேசுறது பயமா சார்? அப்புறம் சாரதி, மண் எடுக்கிற மிஷின். புரியல. மண் எடுக்கிற மிஷின். பாரு ஜேசிபி. வைஃப் கிட்ட சொல்லுங்க சார், அவங்க சொல்லி கொடுப்பாங்கல. நீங்க டைரக்டாவே பேசுறீங்களே. ஃபென்டாஸ்டிக். கண்டுபிடிச்சீங்க சைடுல. வை வை வை. அடுத்ததா. அப்புறம் சாரதி, டும் டும். இதுதான் க்ளூ. அது எங்க இருக்கு பாரு. ரவுண்டா கடக்கு பாரு. இந்த கடக்கு பாருமா. டும் டும். இந்த கடக்கு பாரு. டும் டும். ரவுண்டா கடக்கு பாரு. உனக்கு வாங்கி கொடுத்திருக்கேன் அது. அதான் அந்த ரோஸ் கலர்ல. உனக்கு அது வாங்கி கொடுத்திருக்கேன். ரோஸ் கலர்டா. ஏய். அடுத்ததா. இன்னும் 1 minute இருக்கு சார் உங்களுக்கு. அப்புறம் சாரதி, காரமா இருக்கும். புரியல. காரமா இருக்கும். காரம் மிளகா. காரமா இருக்கும், குண்டா இருக்கும். காரமா இருக்கும், குண்டா இருக்குமாமே. சிலிண்டரா? டேய், காரமா இருக்கும், குண்டா இருக்கும்டா. ஏய், முடியலன்னா சாரு. அடுத்த group போயிடுங்க. அடுத்தது என்னது? அம்மாவோட செல்போன்ல வர காலர் டியூன். ஓஹோ, புரியலப்பா. வேற ஏதாவது க்ளூ கொடுங்க. தாண்டவம். தாண்டவம். தாண்டவம் பாட்டு ஹீரோ. வருதுல. பாட்டு வருது. டைரக்ட் க்ளூ, டைரக்ட் க்ளூ. தாண்டவம் ஹீரோ. டைரக்ட் க்ளூ. விக்ரம் போட்டோ. அப்படி இருந்தா என்ன பண்ற? டைரக்ட் க்ளூ அது. தாண்டவம் ஹீரோ. தாண்டவம் ஹீரோடா. இன்னும் விக்ரம், 20 அங்க போய் seconds பாரு. இருக்கு. அந்த 20 தாண்டவம் seconds ஹீரோ. இருக்கு. அதை காட்டு. டைரக்ட் க்ளூ கொடுத்துட்டு இத இருக்கீங்க. இத எடு. இன்னும் 10 இத seconds எடு இருக்கு சீக்கிரம் உங்களுக்கு. காட்டு. இத தாண்டவம் ஹீரோ. லதா. இத எடு. லதா, வெரி குட், வெரி குட். கரெக்ட். வெரி குட் தான். வாங்க நீங்க வெளியே. குண்டு மிளகா எடுத்தாச்சா? என்னது? நீங்க என்ன மளிகை கடைக்கு வந்திருக்கீங்க? பருப்பு எடுத்தாச்சா? உப்பு எடுத்தாச்சா? Your time up. கார்த்திகம்டா. காரமா இருக்கும்டா. காரமா இருக்கும்டா. வெளியே வாங்கடா 2 பேரும் அப்படியே. ரமேஷ், சொல்லுங்க அந்த க்ளூஸ்ல ஒவ்வொண்ணா. சாரதி, வீட்டு வாசப்படியில நிக்கிறது. என்ன சார் இது? சார் சார். சாரதி. ஓகே, ஃபென்டாஸ்டிக். 10 marks. டும். கண்டுபிடிச்சிங்க. 20. மண் எடுக்கிற மிஷின். 30 இங்க வைங்க. சரி, அடுத்ததா. தாண்டவம் ஹீரோ. தாண்டவம் ஹீரோங்கிறது டைரக்ட் க்ளூ. அதனால இது சேர்த்துக்கப்பட மாட்டாது. சரியா, எடுத்துக்கலாம். வேற என்ன என்ன சொன்னீங்க இதுக்கு நீங்க? சொல்லுங்க. குண்டு மிளகா. அதுக்குள்ள டைமும் முடிஞ்சிருச்சு. ஆக்சுவலி வெளியே வரும்போது தான் குண்டு மிளகா எடுத்தாச்சா? இல்ல அது முன்னாடி எடுத்துட்ட பிறகு தான் மறுபடியும் சொன்னாங்க. எங்க அப்பா வரப்பாருக்கும் ஏதாச்சும் சொன்னாங்கல்ல. ஆமா, அது எங்க அம்மா மேலதான் சொன்னாங்க. அப்புறம் தான் இதை எடுத்தேன். அப்பே எடுத்துட்டியா நீ? சரி, ஓகே. குழந்தை போய் சொல்லாது, அதனால இதையும் நாங்க சேர்த்துக்கிறோம் விளையாட்டுல. தேங்க்யூ. ஃபென்டாஸ்டிக் சார். உங்களுக்கு கொடுத்த 5 திங்ஸ்ல 4 கரெக்டா கண்டுபிடிச்சிருக்கீங்க. 40 மார்க்ஸ். உன்னை பார்க்கும்போதே நிறைய கேள்விகள் கேட்கணும்னு தோணுதுடா. இந்த 2 ரவுண்ட்ல உன்னை கரெக்டா அனலைஸ் பண்ணி உனக்காகவே ஸ்பெஷலா சில பல கொஸ்டின்ஸ் எடுத்துட்டு வந்திருக்கோம். சரியா? போயிட்டுமா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கேட்கட்டுமா? கேட்கட்டுமா? எதுல இருந்து கேட்கலாம்? மேக்ஸா, சயின்ஸா, சோஷியல்? எதுல இருந்து? கம்ப்யூட்டர் சயின்ஸ். கம்ப்யூட்டர். கம்ப்யூட்டர் யாரா கண்டுபிடிச்சா? கம்ப்யூட்டரா? எங்க கிட்ட கம்ப்யூட்டர் மேம் இருக்காங்க. அவங்க தான் கண்டுபிடிச்சாங்களா? ஆமா. உங்க லேப்ல இருந்து யார் கண்டுபிடிச்சாங்கன்னு நான் கேட்கல. கம்ப்யூட்டர் யார் கண்டுபிடிச்சது? மேன். மேனா? அப்பா, கம்ப்யூட்டர் மேன். எந்த மேன்? கம்ப்யூட்டர்ஸ் மேன். கம்ப்யூட்டர்ஸ் மேனா? இதுக்கு மேல கேள்வி கேட்டா இருக்கிற கொஞ்சம் முடியும் கொட்டிடு எனக்கு. சரி, டைரக்டா நம்ம போயிடலாம். சரியா? ஹோட்டலுக்கு போனா சாய் சரண் கண்டிப்பா சாப்பிடுற ஃபுட் என்ன? போய் உட்கார்ந்தோன்னே என்ன ஆர்டர் பண்ணுவேன்? பூரி தோசை. அவ்வளவுதான். பூரி தோசையா? பூரி மசாலா. ஓகே, என்னடா காம்பினேஷன் இது? முதல்ல 2 சொல்லிடுவேன். பூரி தோசை. எவ்வளவு பூரி, எவ்வளவு தோசை? 3 பூரி. ஒரு பெரிய தோசை. ஒரு பெரிய தோசையா? ஓ, சின்ன தோசையா இருந்தா டென்ஷன் ஆயிருவேன். உங்க வீட்டு ஃப்ரிட்ஜ்ல இருந்து அடிக்கடி காணாம போற பொருள் என்ன? ஐயோ, நான் ஃப்ரிட்ஜே தொட மாட்டேன். ஏன்டா?
எனக்கு சளி பிடிச்சிக்கும். அடேங்க அப்பா, ஃப்ரிட்ஜ் எப்பரா இருக்கும் பாத்திருக்கியா? பெருசா இருக்கும். பீரோ கூட தான் பெருசா இருக்கும். பீரோக்குள்ள என்ன இருக்கும், ஃப்ரிட்ஜுக்குள்ள என்ன இருக்கும்? பீரோக்குள்ள துணி இருக்கும். ஃப்ரிட்ஜுக்குள்ள ஐஸ் வாட்டர் இருக்கும், ஐஸ் கியூப் இருக்கு. ஏண்டா நீ தான் போனதே இல்லைங்கிறேடா, அப்புறம் எப்படி உனக்கு இதெல்லாம் தெரியும்? எனக்கு ஞாபகம் இருக்கு. ஞாபகம் இருக்கா? சரி, ஓகே. ஒவ்வொரு வாரமும் சண்டே லஞ்ச்ல கண்டிப்பா என்ன இருக்கணும் உனக்கு வீட்ல? ஐ லைக் ஃபிஷ். ஃபிஷ்ஷா? ரைட்ரா. பின்றடா. ஏன்டா ஃபிஷ் பிடிக்குது உனக்கு? ஃபிஷ் வந்து என்ன மாதிரி குண்டா இருக்கும்ல. நீ கேட்டு உங்க வீட்ல இன்னும் எந்த பொருள் வாங்கி தராம வச்சிருக்காங்க? ரொம்ப நாளா நீ கேட்டுட்டே இருக்க, இன்னும் எனக்கு வாங்கியே கொடுக்கலன்னா என்னது? காரு, பைக்கு. காரு, பைக்கா? மொத்தம் இதை கேட்டிருக்கேன், இன்னும் வாங்கி தரலையா உங்க வீட்ல? எஸ். சரி, ஓகே. காரு, பைக்கு. நீ என்ன கேம் அதிகமா விளையாடுவ? கிரிக்கெட், ஃபுட்பால். இல்ல நீ வேடிக்கை பாக்குறது கேட்கல, விளையாடுறது கேட்கல. கிரிக்கெட். கிரிக்கெட்டா? சரி, சூப்பரா தங்க, ஃபென்டாஸ்டிக்டா. நீ நல்லா ஆன்சர் பண்ணிருக்க. அடுத்ததா உங்க பேரண்ட்ஸை கூப்பிட போறேன். நீ ஆன்சர் பண்ண மாதிரி அவங்களும் ஆன்சர் பண்ணாங்கன்னா 10 மார்க்ஸ் அப்படியே கொடுத்துட்டே இருப்போம். கூப்பிடலாமா? லெட்ஸ் வெல்கம் மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் சிவகுமார். சாய் சரண், என்ன பண்ற? இங்க வந்துடுற. இடம் கரெக்டா இருக்குமா? நான் நினைச்சுக்கிட்டுமா? இல்ல, தள்ளி உக்காருங்க. தள்ளினா கீழே தான்டா உட்காரணும். ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓகே. ஃபர்ஸ்ட், ஹோட்டல் போன உடனே சாய் சரண் ஃபர்ஸ்ட் ஆர்டர் பண்ற ஃபுட். இது இல்லைன்னா நான் வெளியவே வர மாட்டேன், ஹோட்டல் பூட்டுங்கன்னு சொல்லுவான். பூரி. வேற ஏதாவது இருக்கா? பூரி, தோசை. ஃபென்டாஸ்டிக். கை தட்டலாம், கை தட்டு. உங்க வீட்டு ஃப்ரிட்ஜ்ல அடிக்கடி காணாம போற பொருள் என்னங்க? ஃப்ரிட்ஜே இல்ல. ஃப்ரிட்ஜே இல்லையா? நீ என்கிட்ட சொல்லவே இல்லை. நீ என்ன சொன்ன? ஃப்ரிட்ஜ் பக்கத்துல போக மாட்டேன்னு சொன்ன. உன் அப்பா ஃப்ரிட்ஜே இல்லைங்கிறாரு. ஒவ்வொரு வாரமும் சண்டே லஞ்ச்ல உங்க வீட்ல என்ன இருக்கணும் சாய்ச்சரனுக்கு? சிக்கன். சிக்கனா? நான்வெஜ் என்ன சொன்ன உனக்கு பிடிக்கும்னு? நான்வெஜ்ஜா? நான்வெஜ்ல நான் எதுவுமே சாப்பிட மாட்டேன். நான்வெஜ்ல எந்த குருவாயூரப்பா. ஏடா அப்பே ஏதோ குண்டா இருக்கும், அது என்ன மாதிரியா இருக்கும், பிடிக்கும்னு சொன்னியாடா? என்னது அது? இட்லி. ஏய், நான் கரெக்டா தானே பேசுறேன்? சரிலையா? நான் எழுதி காட்டுறேன் பாரு. இது என்னது? இது FISH அப்படின்னா ஃபிஷ்ஷா? ஃபிஷ். சொன்னியா இல்லையா? சொன்னேன். இப்ப இல்லங்கிற. ஃபிஷ் சொன்னா சார், இப்ப கன்ஃபியூஸ் ஆயிட்டான், என்னமோ சொல்றான். அதனால உங்களுக்கு 10 மார்க் போச்சு. அடுத்ததா, பையன் கேட்டு ரொம்ப நாளா என்ன வாங்கி கொடுக்காம வச்சிருக்கீங்க டாய்? ரொம்ப நாளா கேட்டுட்டு இருக்கானாமே, நீங்க வாங்கி தரவே இல்லையாமே? கார். காரா? என்னடா சொன்ன? காரு. கரெக்டான ஆன்சர் தான் சார். கார், பைக் இது மாதிரியான டாய்லாம் கேட்டிருக்கானா? பையன் என்ன கேம் அதிகமா விளையாடுவான்? கிரிக்கெட். மோஸ்ட்லி கிரிக்கெட் தான். கிரிக்கெட் தான் விளையாடுறானா? என்னடா விளையாடுவ? என்ன விளையாடுவ? எனக்கு கிரிக்கெட் ரொம்ப 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 பிடிக்கும். பிடிக்குமா? அப்ப கை தட்டு. கரெக்டான ஆன்சர் தானே? சாய் சரண்கிட்ட கேட்ட 5 கொஸ்டின்ஸ் உங்ககிட்டயும் கேட்டேன். நீங்க கரெக்டா 4 கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் பண்ண காரணத்தால 40 மார்க்ஸ். தேங்க்யூ ஸோ மச் சார், தேங்க்யூ ஸோ மச். சாய் சரண், பார்த்து கையை பிடிச்சி கூட்டு போ. அடுத்ததா ஆஹா என்ன பொறுத்தம்லாம் நம்ம கூட ஏஞ்சல் சசானா இருக்காங்க. சசானா, என்ன ஃபர்ஸ்ட்லாம் பயங்கரமா இருக்கே. ஆமா. எங்க வாங்குனீங்க? நானா? டீநகர். டீநகர்லையா? கேட்டலாமா கொஸ்டின்ஸ்லாம்? ஆன்சர் பண்ணுவியா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின், நீ படிச்சுட்டு என்ன ஆகணும்னு ஆசைப்படுற ஃபியூச்சர்ல? நானா? டாக்டர். டாக்டரோ? ஏன்? ஆமா, எனக்கு டாக்டர் ரொம்ப பிடிக்கும். ஏன் பிடிக்குது? ஏன் டாக்டர் பிடிக்கிறது? ஆமா, நான் ஊசி போடணும். ஓ சூப்பர். ஊசி போடலாம் டாக்டர்னால. அப்ப அவங்க கதறுவாங்க, கத்தி அழுவாங்க, நம்ம பார்த்து சிரிச்சுக்கலாம். ஆமா. உனக்கு ஊசி போட்டா பிடிக்குமா? பிடிக்கும். பிளட் டெஸ்ட் பண்ணா நான் அழவே மாட்டேன். அப்படியா? யாராவது உனக்கு ஊசி போட்டாங்கன்னா அழ மாட்டியா? இல்லையே. அட்டேங்கப்பா, இது வரைக்கும் நான் எந்த குழந்தையும் இந்த மாதிரி பார்த்தது இல்லையே. அடுத்ததா, உனக்கு பிடிச்ச ஹீரோ யாருமா? ஹீரோ விஜய். விஜயோ? பா, ஏன் விஜய்? ஆமா, எனக்கு விஜய் ரொம்ப பிடிக்கும். ரொம்ப ஃபைட் எல்லாம் பண்ணுவான். பண்ணுவான். சரி, நான் சொல்ற டைலாக் சொல்றியா? விஜய் மாதிரியே சொல்லணும். ஒரு தடவை முடிவு பண்ணிட்டா என் பேச்ச நானே கேட்க மாட்டேன். ஒரு தடவை முடிவு பண்ணிட்டா என் பேச்ச நானே கேட்க மாட்டேன். லாஸ்ட் இயர் சம்மருக்கு நீங்க எங்க டூர் போனீங்க ஃபேமிலியா? சம்மருக்கா
ஊட்டி. ஊட்டியா? உனக்கு பிடிச்ச அனிமல் என்னம்மா? அனிமல் லயன். லயனா? ஏன் பிடிக்கும் லயன்? ஆமா, லயன் ரொம்ப ஃபைட் பண்ணும். ஃபைட் பண்ணுமா? உனக்கு எப்பவுமே ஃபைட் பண்ணிட்டே இருக்கணும் யாராவது இல்ல, அப்பதான் பிடிக்குது. ஃபைட் உனக்கு ரொம்ப பிடிக்கும். நீ ஃபைட் பண்ணுவியா? ஃபைட் யார் கூட? பண்ணி நான் அம்மா கூட, அப்பா கூட. அப்பா கூட ஃபைட் பண்ணுவியா? ஆமா. சரி சரி. அடுத்ததா உனக்கு பிடிச்ச கலர் என்னடா? கலரா பிங்க். ஏமா பிங்க் பிடிக்குது? ஆமா, ஏன்னா நான் பிங்க் ட்ரெஸ் போட்டிருக்கேன். ஓ, அப்ப நாளைக்கு வீட்ல வந்து கேட்டா வேற ஏதாவது கலர் சொல்லுவீங்களா? பிங்க் தான் சொல்லுவேன். எப்பவுமே உங்களுக்கு பிங்க் தான் பிடிக்குது? ஆமா. சரி ஓகே. நெயில் பாலிஷும் பிங்க் தான். வா, பின்றீங்க. சரி ஓகே, இதே 5 क्वेश्चंस உன் பேரண்ட்ஸ் டீம் கேட்டலாமா? லெட்ஸ் வெல்கம் மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் ஷெரீஃப். இப்போ சசானா கிட்ட 5 क्वेश्चंस கேட்டிருக்கேன், ஆன்சர் பண்ணிருக்காங்க. அதே தான் உங்ககிட்டயும் கேட்க போறேன். உங்க பாப்பா படிச்சு ஃபியூச்சர்ல என்ன ஆகணும்னு ஆசைப்பட்டிருக்கா? சொல்லிருக்காளா உங்ககிட்ட என்னைக்காவது இதெல்லாம்? என்னது? ஒரு கம்பெனியோட சிஇஓ ஆகணும்னு ஆசை. சிஇஓ ஆகணும்னா உங்க ஆசையை சொல்றீங்களா பாப்பா அவ ஆசை தான் சொல்றேன். அப்படியா? சொல்லுமா, என்ன ஆன்சர்னு சொல்லுமா. டாக்டர். எப்படி சொல்றீங்க? அடுத்த क्वेश्चन, உங்க பாப்பாக்கு பிடிச்ச ஹீரோ யாரு? விஜய். விஜயா? ஏன் பிடிக்கும்? ஜில்லா படம் ரொம்ப பிடிக்கும் அவளுக்கு. அடுத்ததா லாஸ்ட் இயர் சம்மருக்கு எங்க ஃபேமிலியோட டூர் போனீங்க? குன்னூர். எங்கம்மா போன? குன்னூர். ஊட்டி தான் சொன்னேன், பட் ஊட்டி குன்னூர் எல்லாமே ரைட் ஆன்சர் தான். கை தட்டி எல்லாம் பக்கத்துல தான், வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். பாப்பாக்கு பிடிச்ச அனிமல் என்ன? இது யோசிக்கவே இல்லையா? சொல்லிருக்காளே பாப்பா. டைகர். என்கிட்ட கேட்காதீங்க, ஆன்சர் சொல்லுங்க. தெரியலையா சார்? நீங்க? எலிஃபென்ட். எல்லாம் அப்படியே லைனா வண்டலூருக்கு எல்லாமே சொல்லுவீங்க உங்களுக்கு. பாப்பா நீ சொல்லிடுறா. லயன். லயன். நான் கிட்ட வந்துட்டேன்ல, டைகர் தான் சொல்றீங்க. லைன் கிட்டே போன மாதிரி ஃபீல் பண்றீங்க. ஆன்சர் சொல்ல. பாப்பாக்கு பிடிச்ச கலர் என்ன? பிங்க். பிங்கா? பட்டுன்னு சொல்லிட்டீங்க. இல்ல ரொம்ப பிடிக்கும். பிங்க் தான். பிங்க் ரொம்ப பிடிக்கும். ஷூரா? ஷூர். என்னம்மா? பிங்க். அப்ப கை தட்டிடு. 3 क्वेश्चंस கரெக்டா ஆன்சர் பண்ணிருக்கீங்க, அதனால 30 மார்க்ஸ். கை தட்டிடுமா. சசானா போ, 2 பேத்தையும் பத்திரமா கூட்டி வீட்டுக்கு போ. அடுத்ததா ஆஹா என்ன பொறுத்தம்ல நம்ம கூட ஜென்டில்மேன் சாரதி இருக்காரு. சாரதி, சாரதி எந்த செக்ஷன்? தேர்ட். எந்த செக்ஷன்? ஏ. ஏவா? எந்த டெஸ்க்ல உட்காருவ? எந்த ரோ? ஃபர்ஸ்ட் ரோ. ஃபர்ஸ்ட் ரோவா? நல்லா படிப்பியா? ஓகே. எந்த மிஸ்ஸும் உன்னை திட்டவே மாட்டாங்களா? சூப்பர்ரா. சரி, அடுத்ததா நீ எந்த சப்ஜெக்ட்ல ரொம்ப வீக்? தமிழ். தமிழ்ல தான் ரொம்ப வீக். தமிழ்ல தான் ரொம்ப வீக்கா? ஏன் தமிழ்ல ரொம்ப வீக்? என்ன பெரிய இல்லு சின்ன இல்லு அதெல்லாம் ரொம்ப கஷ்டம். உனக்கு டூர் போறதுக்கு எந்த இடம் ரொம்ப பிடிக்கும்? கேரளா. ஏன்டா டேய்? நான் கேரளா போட் ஹவுஸ் போயிருக்கேன், அதனாலதான். அதனாலதான் கேரளா பிடிக்கும், வேற எதுவுமே பிடிக்காதா? இல்ல சிங்கப்பூர். வா, கட் பண்ணி ஓபன் பண்ணா சிங்கப்பூர், இங்கே சுத்துற மாதிரி தான் கேரளா. உங்க அப்பா அம்மா ஊருக்கு போகும்போது உன்னை யார் வீட்டுல விட்டுட்டு போவாங்க? பாட்டி தாத்தா. அப்பா உனக்கு லாஸ்டா என்ன ட்ரெஸ் எடுத்து கொடுத்தாரு? எப்ப ட்ரெஸ் எடுத்து கொடுத்தாரு? நேத்தி நான் ஒரு சோட்டா பீம் ப்ளூ கலர் சட்டை வாங்கினேன். வாங்கினியா? அப்புறமா இந்த ஷூ கூட அங்கதான் வாங்கினேன். வாங்கினியா? நான் தான் தப்பா சொல்லிட்டேன் போல் இருக்கு. சரி ஓகே, இப்போ என்ன பண்றோம் தெரியுமா? நம்ம உன் பேரண்ட்ஸை கூப்பிடுறோம். நீ சொன்ன மாதிரியே அவங்களும் ஆன்சர் பண்ணாங்கன்னா மார்க் கொடுத்துட்டே இருக்கும். லெட்ஸ் வெல்கம் மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் ரமேஷ். ஃபர்ஸ்ட் क्वेश्चन, உங்க பையன் எந்த செக்ஷன்ல படிக்கிறான்? தேர்ட் ஏ. தேர்ட் ஏவா? ஷூரா? ஷூர். என்னடா? கரெக்ட். அப்ப கை தட்டு. அடுத்ததா உங்க பையன் எந்த சப்ஜெக்ட்ல ரொம்ப வீக்? தமிழ். தமிழ்ல வீக்கா? நான் சொல்ற வரைக்கும் நீ ஆன்சர் சொல்லக்கூடாது, சரியா? எங்க டூர் கூட்டு போக சொல்லி அடம் முடிப்பான்? சிங்கப்பூர் போகணும்னு சொல்லிட்டு இருக்கான். சிங்கப்பூர் போகணும்னு சொல்லிட்டு இருக்காரா? பையன் இந்தியாவுக்குள்ள ஒரு பிளேஸ் சொல்லியிருக்கானே. கேரளா போயிடும். ஏங்க அது எப்படி? போட் ஹவுஸ் ரொம்ப பிடிக்கும். அப்படியா? கரெக்ட். லாஸ்டா பையனுக்கு எப்ப ட்ரெஸ் எடுத்து கொடுத்தீங்க? என்ன ட்ரெஸ் எடுத்து கொடுத்தீங்க? நேத்து நைட் எடுத்துட்டு வந்தேன். எஸ்டர்டே எடுத்து கொடுத்தீங்க. என்னது? சோட்டா பீம் ட்ரெஸ். கைதட்டு. நீங்க 2 பேரும் ஊருக்கு போற மாதிரி தான் பையனை யார் வீட்டுல விட்டுட்டு போவீங்க? இல்ல, யார் வீட்லயும் இதுவரை அது மாதிரி போனதே இல்லையா? தாத்தா பாட்டின்னு சொன்னியா? அதனால போச்சு ஒரு 10 மார்க்ஸ்.
உங்க பையன்கிட்ட கேட்ட அந்த 5 கொஸ்டின்ஸ் தான் உங்ககிட்டயும் கேட்டேன். நீங்க 4 கொஸ்டின்ஸ் கரெக்டா ஆன்சர் பண்ணிருக்க காரணத்தால 40 மார்க்ஸ். இந்த 3 ரவுண்ட்ஸும் முடிஞ்சு அவங்களோட ஸ்கோர்ஸும் வந்துருச்சு. இப்போ இதுல இருந்து ஒரு ஃபேமிலி தான் ஃபைனல் ரவுண்டானா லக்கா கிக்கா போறாங்க. யார் போறாங்க அப்படிங்கறத இப்ப பார்த்தாகணும். இந்த வாரம் எபிசோட்ல 3rd பிளேஸ்ல இருக்கிறது சாய் சரண் அண்ட் ஃபேமிலி. இப்போ செகண்ட், உங்க 2 பேர்ல செகண்ட் யார்? இந்த வாரம் செகண்ட் பிளேஸ்ல இருக்கிறது சசானா அண்ட் ஃபேமிலி. ஸோ ஃபைனல்ல மிஸ்டர் சாரதி அண்ட் ஃபேமிலி போயிட்டாங்க. அதனால உங்க 2 பேத்துக்கும் ஜீ தமிழ் வழங்கக்கூடிய சில பல கிஃப்ட்ஸ்லாம் இருக்கிறதா வாங்கிலாமா சசானா? மிக்கி கொண்டு வந்து தர சொல்லட்டுமா? ஓகே, வாங்க மிக்கி கொண்டு வாங்க. ஷோ பத்தி சொல்லுங்க சார். என்ஜாய் பண்ணீங்களா? ஐ லைக் வெரி மச். சாய் சரண் என்ஜாய் சாய் சரண் என்ஜாய் பண்ணியா? ஜாலியா இருந்துச்சு. என்னெல்லாம் ஜாலியா இருந்துச்சு உனக்கு? அந்த ஹெல்மெட் இது பண்ணுங்க. ஹெல்மெட் அது ஜாலியா இருந்துச்சா? தேங்க்யூ ஸோ மச் சார், தேங்க்யூ ஸோ மச். சசானா, உனக்கு பிடிச்சிருந்துச்சா? என்ன பிடிச்சிருந்துச்சு உனக்கு? அந்த ரூம்ல போறது, அந்த ரூம்ல போய் டாய்ஸ் எல்லாம் எடுத்து அதெல்லாம் பிடிச்சிருந்துச்சு இல்ல? தேங்க்யூ ஸோ மச் சார், தேங்க்யூ ஸோ மச். உங்களுக்கு ரொம்ப பெரிய நன்றி. தேங்க்யூ. ஒரு வழியா நம்ம கலாட்டா கிட்ஸோட ஃபைனல் ரவுண்ட் வந்துட்டோம். இந்த ரவுண்ட்ல காக்கிக்கா. ஸோ இந்த லக்கா கிக்கா ரவுண்ட்ல என்ன பண்ணுவோம்னா, இது வரைக்கும் 3 ஃபேமிலி ஏகப்பட்ட ரவுண்ட்ஸை கடந்து ஃபைனல் ரவுண்ட் வந்துட்டாங்க. நம்ம சாரதி அண்ட் ஃபேமிலி நீங்க ஸ்கோர் பண்ணியிருக்கிறது 80 மார்க்ஸ் சார். ஓகே. ஸோ உங்களுக்கு வந்து 2 சான்ஸ் கொடுப்பேன் சரியா? இப்போ இங்கே 5 பானை இருக்கா? இந்த 5 பானையில் நீங்கள் ஃபர்ஸ்ட் ஒரு பானையை உடைப்பீங்க. அதில் 10,000 ரூபாய் வரைக்கும் பணம் இருக்கு. நீங்கள் ஃபர்ஸ்ட் பானையை உடைக்கும் போதே உங்களுக்கு 10,000 ரூபாய் கிடைச்சிச்சுன்னா உங்களுக்கு லக்கு தான், சந்தோஷமா போயிடலாம். இல்லை கம்மியாக இருக்கு அப்படின்னா நீங்கள் இன்னொரு சான்ஸ் எடுத்து இன்னொரு பானையை உடைக்கிறதுனா கூட உடைக்கலாம். ஆனால் ஒன்று, இந்த 2 பானையில் எந்த பானையில் கம்மியான அமௌண்ட் இருக்கோ அதுதான் உங்களுக்கு கிடைக்கும். 2 சான்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஒரு சான்ஸ்னா அப்படியே கிளம்பிக்க வேண்டியது. என்ன பண்ணுறீங்க? எல்லா பானையிலையும் அமௌண்ட் இருக்கு. எல்லா பானையிலையும் அமௌண்ட் இருக்கு, பயப்படாதீங்க. ரைட், ப்ரொசீட் பண்ணுங்க. சரியா? எந்த பானை யார் சூஸ் சார் பண்ணா? நீ சூஸ் பண்ணு சார். பையா நீ சொல்லு என்ன தம்பி. கலர்? என்ன கலர்னு சொல்லு. பிளாக். பிளாக்கா? One, 2, 3. 10,000. சாரதி பிளான் பண்ணி 10,000 வின் பண்ணிட்டேன்ல, சந்தோஷமா இருக்கா? சரி ஓகே, சாரதிக்கு ஜீ தமிழ் வழங்கக்கூடிய இன்னும் நிறைய கிஃப்ட்ஸ் எல்லாம் இருக்கிறதெல்லாம் வாங்கிடலாமா? வாங்க மிஸ்டர் மிக்கி. ஸோ இந்த வார கலாட்டா கிட் சீரம் சிறப்பமா முடிஞ்சிருக்கும். இதே மாதிரி உங்க வீட்லயும் ரொம்ப அழகான குறும்பான குழந்தைகள்லாம் இருக்காங்க அப்படின்னா இமீடியட்டா கீழே போயிட்டு இருக்க அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. கால் பண்ணினா நீங்களும் தாராளமா ஜீ தமிழோட கலாட்டா கிட்ஸ்ல பார்ட்டிசிபேட் பண்ணலாம். மறுபடியும் அடுத்த வாரம் வேறொரு 3 ஃபேமிலியோட கலாட்டா கிட்ஸ்ல மீட் பண்ற வரைக்கும் டாடா பாய், சொல்லுங்க முன்னா பாய்.